எங்கள் சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது உக்லி. இது வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுலாம் அவ்வளோ விசேஷமான பொருள். அதனால் நோன்புலாம் கும்பிட்றோன்னா நம்ம அந்த நேரத்தில் இதை வச்சு கும்பிட்டோன்னா எப்போ நினைக்கிறோமோ அதை நினச்சி செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல பொருள் இது. இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது இருக்குது. இதில் இதே சைஸ் எடுத்து நீங்கள் இந்த கப்பில் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது 3 ஹவர் அது ஊற வச்சு இதுமாரி ஊற வச்சு வச்சுக்கோங்க. 4 ஏலக்காய், முந்திரி கொஞ்சம், சக்கரை தேவையான அளவு. செய்முறை பார்க்கலாம். இப்போ நம்ம இதை போட்டு மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். இதுமாரி இப்போ இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் ஒரு 5-6 தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிக்கணும். நான் எவ்வளோ க்ளீனாக கழுவி வச்சுக்கிறேன் பாருங்கள். இந்த லெவலில் இருந்தால் மெஸ்னி போச்சு நான் அர்த்தம். பாருங்கள் நல்லா மெஸ்னி போச்சு போதும். இப்போ இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன். பாடு பார்த்து வச்சுக்கலாம். நெய் வந்து 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். இந்த முந்திரி இதில் போட்டுக்கலாம். இது நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறந்து போச்சு. இப்போ மல்லியில் இது எடுத்து இதை வச்சிடலாம். கடைசியாக போட்டுக்கலாம். இந்த கொஞ்சம் நெய் இருக்கு இல்லையா, அந்த நம்ம முந்திரி வறுத்த மாதிரி அந்த நெய்லேயே கொஞ்சம் நெய் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாவு நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரைச்ச மாவு இல்லையா, இதை அதில் ஊற்றிடலாம். இது நான் அரைக்கும் போதே அந்த ஏலக்காய் அவங்ககிட்ட காமிச்சேன் பாருங்கள். அந்த ஏலக்காய் 2 நான் 4 ஏலக்காய் இதை போட்டு அரைச்சி வச்சுக்கினேன். அதனால் இது நமக்கு இதை கை விடாத கலரணும். கலரினே இருக்கணும். இப்போ இதை கை விடாத கலரணும். அடி பிடிச்சிக்கலன்னா அதனால கட்டி ஆகிடும். இது நம்ம என்ன பண்ணோம், கலரினே இருக்கும். சிம்மிலே தீ வச்சுட்டு பொறுமையாக கலரினே இருக்கணும். நல்லா மாவு வேகணும். சர்க்கரை போட்டால் மாவு வேகாது. அதனால் இது நல்லா வேகணும். நீங்கள் சாமி நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு இதை வச்சு நீங்கள் படைச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. தீபாவளி டைம் நோம்புக்கெலாம் நம்ம இதை வச்சு படைப்போம் நாங்கள். அவ்வளோ விசேஷமானது இது. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை டைமில் நீங்கள் செய்து நெய்வேத்தியம் பண்ணிங்கன்னா சாமிக்கு அவ்வளோ இதுவும் ஒரு ஸ்வீட் தான். அதனால் இந்த நெய்வேத்தியம் பண்ணுறது அவ்வளோ விசேஷமானது. நீங்கள் செய்யுங்க வீட்டில். பாருங்க எப்படி ஒட்டாத வருது பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். அதனால் அதை ஊற்றி வச்சிடுறேன். இப்போ இந்த நெய்யை கொஞ்சம் ஊற்றலாம். வறுத்த நெய் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த நெய்யை கொஞ்சம் ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா ஒட்டாத வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணணும். இது நல்லா சுண்டாக வைக்கணும். அந்த உதிரி ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா நீங்கள் சிறுவாக வச்சுட்டு சிம்மில் வச்சே செய்யணும். கலரும் நல்லா மாறிடும். சிம்மில் வச்சு நல்லா சிறுவாக வச்சு செய்யுங்க. எவ்வளோக்கு நல்லா வேக வைக்கிறீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சர்க்கரை போட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சர்க்கரை அப்படியே கருகட்டும். இப்படி சர்க்கரை மட்டும் போட்டு தனியாக ஒரு பக்கமாக வச்சுருக்கேன். அதே சர்க்கரை மட்டும் அப்படியே உருகுது பாருங்கள். அது அப்படியே ஒரு பக்கமாக கலர் மாறிடும். இந்த அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா அப்படியே ஒரு மாதிரி கோல்டு கலர் வரும். அது சர்க்கரை மட்டும் உருகுச்சுன்னா இப்படி உருகுது பாருங்கள். தனியாக வச்சு வந்து பாருங்கள். அது உருகுது பாருங்கள். அது ஒரு கலர் மாறும். அப்படியே கோல்டு கலர் பார்த்து வரும். எப்படி மாற்று பாருங்க. பார்த்தீங்களா, அதுக்கு தான் அது தனியாக வச்சு சர்க்கரையை வச்சு போடணும். இப்போது நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது சூப்பராக பல வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. நல்லா இருந்துச்சு. இப்போ சால்ட் கொஞ்சம் துள்ளியோண்டு போடுங்க. இப்போ இது எப்படி வந்து வரும். அவ்வளோ நெய் எடுத்து பண்ணி போட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றணும். இப்போ இது மாதிரி நேரத்தில் இருக்கிற நெய்யும் அந்த பருப்பும் போட்டுடலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அரைச்சி ஊற வச்சு நீங்கள் இது மாதிரி செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். நல்லது. கடவுளுக்கு பண்ணுங்கன்னா அவ்வளோ நல்லது. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நான் பிளேட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு பாருங்க, ஒட்டாத வந்துச்சு பாருங்க, முடிஞ்சு வச்சு. இப்போ உக்லி ரெடி. இதெல்லாம் பிளேட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன். சுவையான உக்லி செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.